we praise you Jesus. Hallelujah. எல்லா கண்களை மூடி Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி Thank you Jesus. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுங்க, ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், குப்பையில வாழ்ந்த நம்மளை ஆசீர்வதித்த தேவன் குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உம் கிருபை எனக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுங்க, ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. எல்லாரும் சேர்ந்து, ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த மாதம் முழுக்க நம்மளை என் தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லி இதுவரைக்கும் நான் கை ஏந்தலப்பா. ஒருவேளை இதுவரைக்கும் கை ஏந்தின நிலைமை இருக்கும்னு சொன்னா, இந்த 4வது மாதத்துல என் தேவன் சொல்றாரு, இனி நீ கை ஏந்த மாட்ட, உன்னை ஏந்தின கைகளை நான் கொடுக்கும் கரங்களாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க, அப்பா ஏந்தி போன எங்களுடைய கரங்களை இதுவரைக்கும் நாங்கள் ஏந்தி வாழ்ந்திருக்கலாம்ப்பா. இதுவரைக்கும் உதவிக்காக ஏந்தி வாழ்ந்திருக்கலாம்ப்பா. இதுவரைக்கும் நன்மைக்காக ஏந்தி வாழ்ந்திருக்கலாம்ப்பா. இனி ஏந்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்க கரங்களை கொடுக்கிற கரங்களாக நீங்க மாற்றுவீர். எங்களுடைய கரங்கள் இந்த மாதத்துல ஆசீர்வதிக்கப்படுவதாக விசுவாசிக்கிறவங்க 2 கையையும் தட்டி, என் தேவன் இந்த மாதத்துல நம்மளுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல என் தேவன் உங்கள் கைகளை கொடுக்க கிருபை செய்வார். இந்த மாதத்துல என் தேவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். இந்த மாதத்துல என் தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். இந்த மாதத்துல என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை
மாற்றுவார். நல்ல கையை தட்டி receive the anointing in the name of Jesus. என் தேவன் நிச்சயமாகவே இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சூழ்நிலைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி என் தேவன் ஒரு விசாலமான ஆசீர்வாதத்தை தருவார். என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. சொல்லுங்க, என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லலாமா? ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமா. எல்லா வாயிலும் சொல்லட்டும், ஏல்கீரே, ஏல்கீரே. Come on, பாடுங்க. Yes Lord. ஏல்கீரே, ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. சொல்லுங்க, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். சொல்லுங்களேன், கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். நம்மளை கையேந்து விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை இந்த 3 மாதங்களும் ஒருவேளை உங்க நிலைமை கையேந்தி இருக்கலாம். வட்டிக்கு காசு வாங்கியிருக்கலாம், தண்டலுக்கு காசு வாங்கியிருக்கலாம். இதுவரைக்கும் கடன் வாங்கி தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் என் தேவன் உங்களை கையேந்த விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏந்தி நின்ற உங்களுடைய கரங்களை என் ஆண்டவர் கொடுக்கிற கரங்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து என்றைக்கும் கலங்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனையை பார்த்து என்றைக்கும் கலங்காதீங்க. ஐயோ, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே. நான் சொல்லட்டுமா, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, அவர் பேரில் எப்பவுமே விசுவாசமாக இருக்கணும். ஆமென்.
சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாம, சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போகாம நீங்க விசுவாசத்தை தரித்து கொள்ளும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி போட என் தேவனால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களா தூங்கிட்டீங்க? ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மீண்டும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கவனிங்க, இந்த நாளில் கூட நான் பேச போகுதான காரியம், இன்னைக்கு நிறைய பேர் இந்த இளைய குமாரனை போலதான ஒரு வாழ்க்கை, இளையகுமாரனை போல கர்த்தரை விட்டு தூர சென்ற வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா இருக்கிறாங்க, அந்த அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க, 2ம் ஆம்பளை பிள்ளைங்க. வளர்ந்து அவங்க நாட்கள் வந்ததுக்கு அப்புறமா இளையகுமாரன் கேட்கிறார் தகப்பனை பார்த்து, அப்பா எனக்கு என்ன பண்ணணும், ஆஸ்தியில் எனக்கு என்ன பண்ணு, பங்கை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகப்பனும் 2 குமாரர்களுக்கு இடையே நடக்குதான ஒரு காரியம். அப்பா பார்த்து பிள்ளைகள் கேட்குற காரியம், அப்பா எனக்கு உங்கள் கூட வாழ்ந்த வரைக்கும் போதும், இந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் போதும், எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொன்னால் எனக்காக நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுங்க எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இளையகுமாரன் கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க, நமக்கென்று ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் நமக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம கேட்ட உடனே அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமானா கிடைக்காது. ஹல்லேலூயா. கேட்ட உடனே அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. இப்போ ஒரு உதாரணம், உங்களுக்கு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்குது. நைட்டு ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நாளைக்கு காலையில் எனக்கு 10,000 ரூபாய் தேவை ஆண்டவரே. தூங்கி ஏன் சொன்னது 10,000 ரூபாய் வந்துருமா? வராது. அதற்கு சில பிரயாசங்களை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அம்மா இருந்தாங்களாம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களா, சபைக்கு போயிட்டு நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சுட்டு அந்த ஆராதனையில் அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அந்த ஆராதனையில் கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், நீ மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அது பேர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் மலையே போயிடுமா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாங்களாம், சர்ச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனேயும் ஜெபிச்சாங்களாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு மலை இருந்திருக்குது. ஹல்லேலூயா. திருநீர் மலை. திருநீர் மலை மேலே தான் ஒரு கோயில் இருக்குது. கரெக்டா? அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஆள் யோசிச்சுப்போமே, அந்த அம்மா திருநீர் மலை ஏற்ற மாதிரி வாழ்கிற ஒரு அம்மான்னு வச்சுப்போமே, நல்ல ஆவிக்குரிய அம்மா. அந்த அம்மாவுக்கு அந்த கோயில் அங்கே இருக்கிறது பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டு போடுறதும் அங்கே பூஜை பண்ணுறதும் பிடிக்காம அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, வீட்டுக்கு வந்த உடனேயும் அந்த மலையாண்ட போய் நின்றுட்டு மலை வீட்டு வாசலில் கதவு அந்த மலையை பார்த்துட்டு, இன்னைக்கு நான் கேட்ட வசனத்தின்படி கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், இந்த மலை போயிடும் சொன்னீங்களே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த மலை நாளைக்கு காலையில் நான் தூங்கி எழுந்து பார்க்கும் போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஜெபிச்சுட்டு போய் படுத்துட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சாங்களாம். எந்திரிச்ச உடனே அந்த அம்மா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா இந்த மலை தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, அதனால இந்த மலை இருக்கக்கூடாது, நேற்று ராத்திரி நான் ஜெபம் பண்ணனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நான் கதவு திறக்க போறேன், அங்க மலை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், பொறுமையா கதவை திறந்தாங்களாம். அங்க பார்த்தாங்களாம், மலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நிறைய பேருக்கு தெரியலையே, எனக்கே தெரியலையே, என் வாழ்க்கையிலே நிறைய மலை இருக்குது, நான் எந்த மலையை சொல்லுவேன்? இல்லை, நம்ம நல்ல ஆவிக்குரிய ஒரு அம்மா, சர்ச்சுக்கு கூட்டம் தவறாமல் போகிறவங்க தான், ரொம்ப விசுவாசமான வெறியான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய் தான்.
அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்கல்ல, நைட்டு ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிச்சு கதவை திறக்கிறாங்க. அங்கே மழை இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்குமா? பின்னாடி அம்மாங்களாம் சொல்லுங்களேன், இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் அதுக்கப்புறம் தப்பாயிடுச்சு, நான் என்னையா பண்ணுறது? அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஏசப்பா இந்த மழை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபத்திலேயே திறந்தாங்களாம். திறந்து பார்த்தாங்களாம். பார்த்தா அந்த மழை அங்கே தான் இருந்துச்சான். நான் கேட்குறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த மழை போயிடுனா மழை போயிடுமா? அதுன்னு அவ்வளோ சாதாரணமாக ஒரு மழையே காணா போயிடுமா? அந்த மழை அங்கே தான் இருந்துச்சு. அந்த அம்மா ஆண்டோடைய வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையே பேருக்குன்னு சொன்னது ஆண்டவரால் படைக்கப்பட்ட மலை அல்ல, உங்க வாழ்க்கையில பிசாசால ஏற்படுகிற மலை போல துன்பங்களை. அல்லேலூயா. அந்த மலையை பார்த்து தான் நீங்க பேசணும். அந்த மலையை பார்த்து உங்க வாழ்க்கையில எது மலை போல காணப்படுகிறதோ அந்த மலையை பார்த்து நீங்க பேசணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க இந்த தமிழ் வார்த்தையை, மலையை பார்த்து. என்ன வேதம் அப்படிதான் போட்டிருக்கு, கடுகள விசுவாசம் இருந்தா போதும், அது மலையே என்ன பண்ண, மலையை பார்த்து பேசணும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம், மலையை பார்த்து யாருமே பேசுறதில்ல, மலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை போகட்டும்னு சொல்ல மாட்டோம். அது ஏன்கா கேட்குற, அது ஏமா கேட்குற, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அது என்னத்த நான் சொல்றது, அது படிக்கவே மாட்டிக்குது, அது உருப்படவே மாட்டிக்குது, அது கீழ்ப்படியவே மாட்டிக்குது. இன்னைக்கு பிரச்சனையை பத்தி பத்தி பேசிக்கிட்டு இருக்குமே தவிர பிரச்சனையை பார்த்து பேச மாட்டோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும். ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்த்து அதை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவரை புகழ்ந்து பேசுறோமோ இல்லையோ, பிசாசை நிறைய புகழ்ந்து பேசுறோம். எப்படி தெரியுமா, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எனக்கு பிசாசு தான் கொடுத்துட்டான், என் வாழ்க்கையில் இந்த துன்பம் பிசாசு கொடுத்துட்டான். ஆண்டவரை வாயில சொல்ற வாயில, ஆண்டவரை சொல்ல வேண்டிய வாயில நம்ம அதிகமா பிசாசை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறாருங்க உங்களுக்காக, நமக்காக மரித்த ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த விசுவாசத்துல உங்க வாழ்க்கையில எது மலையாய் காணப்படுகிறதோ அந்த மலையை நீங்கள் பார்த்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. இனி பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க. யாருன்னா கேட்டான்னு வச்சுக்கீங்க, இங்க எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிற, நம்ம வாயில அது வருமா எடுத்த உடனே, அட ஏண்டி கேட்குற, அட ஏன் நீ வேற கேட்குற, என் கஷ்டம் தான் தெரியுமே. உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, ஐயோ அந்த ஆளை பத்தி எதுக்கு கேட்குற, அவரு தான் இப்படி வேண்டாம். அந்த மாதிரி பேசவே பேசாதீங்க. ஏன்னா உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய குறைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். மனுஷங்கிட்ட போயிட்டு குறைய சொல்லாதீங்க. ஏன்னா குறை சொல்றதே ஒரு ஆவிதான். ஆண்டவர் என்னதான் நன்மை செஞ்சா கூட அந்த நன்மையை பேச மாட்டோம், குறைகளையே பேசிக்கிட்டு இருப்போம். என் வாழ்க்கையில் இது இல்லை, அது இல்லை, இது சரியில்லை, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்க. எத்தனை பேருங்க குழந்தை இல்லாமல் கோயில் கொள்ளன்னு போகிறாங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனை கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்கிறாருல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. பிள்ளைங்க சில நேரங்களில் வழி மாறி போக தான் செய்வாங்க. அது உருப்படவே மாட்டேங்குது, அது கீழ்ப்படியவே மாட்டேங்குது, அது உருப்படாது சொல்லாதீங்க. நம்ம எல்லாருமே அந்த வழி தானே வந்திருக்கிறோம். நம்ம அம்மா அப்பாட்ட கேட்ட நம்ம லட்சணம் தெரியும். நம்ம பெத்தவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தா தான் நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு தெரியும். நம்ம என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களையே குறை சொல்றோம். சூழ்நிலைகள் மாறும். பிள்ளைகளை எப்பவுமே ஆசீர்வாதமாக பேசுங்க. நீ உருப்பட மாட்ட,
நீலாம் வேலைக்கு ஆக மாட்ட, நீ இப்படிதான், நீ அப்படிதான் சொல்லாதீங்க. பிள்ளைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசதான் அவங்களும் அதை கேட்டுச்சு. நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டோம், ஆனால் என் அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்களே, என் அப்பா அப்படி சொல்ல மாட்டாருன்னு உங்கள் அன்பை உணர்ந்து நிறைய அப்பா அம்மா சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே. ஏன்னா நாளைக்கு இவங்க எல்லாம் வளர்ந்து இந்த தலைமுறை ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா சிறு பிள்ளையா மாறுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கள்ளங்கபடு தெரியாது, எந்த ஒரு காரியமும் எப்படி தெரியாதோ அந்த மாதிரி நம்மளும் சிறு பிள்ளையா மாறினாதான் பரலோகத்துக்கே போக முடியும். ஹல்லேலூயா. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க நிறைய கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், பொறாமை, கோபம், இது எல்லாமே சின்ன பிள்ளைங்களை பாருங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு நல்ல உதாரணம், இந்த பசங்க இருந்தாங்க வெளியில சர்ச்சை ஆரம்பிக்கும் போது, இந்த ஒரே ஒரு பையன் தான் லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்தான். அதை உட்காந்து 4 பேரும் சாப்பிட்றான். அந்த லேஸ், அது 5 ரூபாய் லேஸ் பாக்கெட், ஆல்ரெடி அவனே ஒரு 4 சிப்ஸ் தான் வச்சிருப்பான், அதுக்கு மேலே இருக்காது. அந்த லேஸ் பாக்கெட்டை இவனுக்கு எல்லாம் பங்கு போட்டு சாப்பிட்றேன். எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க. பரவாயில்ல, இந்த பிள்ளைங்க இவ்வளோ அன்பா இருக்குது இந்த வயசுலன்னு. ஆனால் நமக்கு அந்த அன்பு இருக்குதா பாருங்களேன். நம்ம கிட்ட எப்படி, நம்ம கிட்ட அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. அந்த அன்பு இல்லை, அந்த ஒரு வைராக்கியம். இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேச மாட்டேன், அப்படிலாம் இருந்தால் பரலோகம் போகவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தெரியுமாங்க, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், சரிசமமாக நேசிக்கணும். அப்படி நேசிச்சு பாருங்களேன், நீங்கள் கிறிஸ்தவராய் என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை தர வேண்டும். அந்தப்படி அவன் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு, நல்ல கவனிங்க இந்த இடத்துல, இப்ப சரிப்பட்டு வராது, அவசரப்படாத, இப்போதைக்கு வேண்டாம், எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஆனா சொன்னதுக்கு அப்புறமா அவன் பையன் என்ன பண்ணிருப்பான், இல்ல நீ எனக்கு கொடுக்குறியா, இல்ல நான் எதனா பண்ணட்டுமா, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். என்ன வேதம் போட்டிருக்குது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அசையும் சொத்து, அசையா சொத்து, அவன் கிட்ட அவங்க அப்பா என்னென்னலாம் சேர்த்து வச்சிருந்தாரோ எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் என்ன பண்றான், தூர தேசத்துக்கு போறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பா, அம்மா, அண்ணன், இவன் தான் தம்பி. இந்த குடும்பத்தை விட்டுட்டு பணம் காசு வந்த உடனே அவன் எங்க போறான், எங்க போறான், தூர தேசத்துக்கு போறான். இன்னைக்கு பணம், பெருமை, ஆஸ்தி, அந்தஸ்து, புகழ்லாம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம கூட இப்படி தாங்க ஆண்டவரை விட்டு தூர போயிடுவோம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, கடவுள் அளந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா நம்ம ஆண்டவரை தேடுவோமா? நமக்கு நல்ல சுகம், பலன், உடம்புல எந்த வியாதியும் இல்லை, டாக்டர் சொல்றாருமா நீ நல்லா இருக்கிற போ, நீ 500 வயசு வரைக்கும் வாழ்வ போன்ட்டா சர்ச்சைக்கு வருமா? குடும்பத்தில் சமாதானம், நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க, குடும்பத்தை, பிள்ளைங்க, புருஷன் எல்லாம் அப்படியே சந்தோஷமான ஒரு குடும்பம், சபைக்கு வருமா? பேங்க்ல நல்ல பணம் இருக்குது, வீட்டு வாசல்ல கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, ஆண்டவரை தேடுவோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட சில குறைகள் இருக்கிறதுனால தான், நமக்கு சில தேவைகள் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கும் வந்து இங்க தாகமா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சில காரியங்களை ஆண்டவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எப்ப கொடுக்கணும்னு. ஹல்லேலூயா. அதன் காலத்துல அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். எல்லாத்தையுமே கேட்டவனே கொடுத்துட மாட்டாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, உங்க மகன் கேட்குற, இல்லை உங்க மக கேட்குறா, ஜெனி கேட்குறாங்க, இப்போ அம்மா எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும்மா, கொடுமா செலவுக்கு, கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் வயசு வரல.
அல்லேலூயா. அது செலவு பண்றதுக்கான தேவை அவங்களுக்கு இன்னும் வரல. அப்ப அதன் காலத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா கொடுப்போம். நாளைக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு நீங்க ஒரு திருமணம்லாம் செஞ்சு அனுப்பிச்சிட்டீங்க, அன்னைக்கு கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், கண்டிப்பா கொடுப்பீங்க. ஏன்னா அப்போ தேவை, அது ஐயோ என் பிள்ளைக்கு தேவை இருக்குது, இல்லை காலேஜுக்கு போகும்போது ஒரு தேவை கண்டிப்பாக செய்வோம். ஆனால் இப்போ கேட்டால் அதே போல தாங்க ஆண்டவர் கூட நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு என்ன தரணும்னு அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், தருவார். நமக்கு என்ன தெரியுமா? அவசரம். இன்னைக்கு ஜெபம் பண்ணா நாளைக்கு கிடைக்கிற மாதிரி கூட சில பேர்ல ஜெபம் பண்ணி கண்ணை தந்தோனே கிடைச்சிடணும். ஹல்லேலூயா. அப்படி கிடைச்சிடுமா? ஒரு பிள்ளை பெத்துக்கிறதுக்கே 10 மாசம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. அப்புறம் எப்படிங்க ஒரு டிகிரி வாங்கணும்னா 3 வருஷம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஒரு வகுப்புல இருந்து இன்னொரு வகுப்பு போனா 1 வருஷம் தேவைப்படுது. ஆனா ஆண்டவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் மட்டும் உடனே வேணும். ஹல்லேலூயா. காத்திருக்கும் பொழுதுதாங்க ஆசீர்வாதம் பெருத்தா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க காத்திருந்து பெற்றுக்கொண்டு பாருங்க, உங்க ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இவர் என்ன பண்றாரு? தகப்பன் கிட்ட இருந்து எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போறாரு. தூரமா போறாரு. அப்பாவை விட்டு, அப்பா வீட்டை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு அவர் எங்க போறாரு? தூரமா போறாரு. ஏன் தெரியுமா? தான் இஷ்டம் போல வாழ, தனக்கு விருப்பமானதை செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாரு? அப்பாவை விட்டுட்டு தூர போறாரு. இன்னைக்கு நம்ம கூட இப்படிதாங்க. நம்ம ஏசப்பாவை விட்டுட்டு நம்ம தூர போறோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பாவம் வரும். ஹல்லேலூயா. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்யறவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க கிறிஸ்தவங்களே. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. பாவம் செய்யறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? என்ன பண்ண மாட்டாங்க? எல்லாரும் சொல்லணும். பாவம் செய்யறவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்க பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த ஒரு உணர்வு உங்க வாழ்க்கையில இருக்கணும். இன்னைக்கு வாலிப வயசுல நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ்றோமா, இல்ல நம்ம உலக பிரகாரமா வாழ்றோமா? இன்னைக்கு நிறைய பேர் மனம் போன போக்கில் தான் போயிட்டு இருக்கிறோம். தனக்கு பிடிச்சதை செய்யறோம். கர்த்தருக்கு சித்தம் இருக்குதான்னு ஒரு நாள் யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த உலகம் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. ஒரு ஆண் பெண்ணா இருக்கட்டும், இன்னைக்கு திருமணமா இருக்கட்டும், ஆண்டவர் சித்தம் இருக்குதா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் கட்டிப்பேன். எனக்கு அவர் தான் வேணும், கட்டிப்பேன். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லையே. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க யோசிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இந்த இடத்துல இளையகுமார் என்ன பண்றாரு? தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவர் என்ன பண்றாராம்? தூர தேசத்துக்கு சென்று, வாசிங்க, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை, நல்லா கவனிங்க, அப்பா கிட்ட இருந்து அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போனவன் என்ன பண்ணிருக்கிறான்? துன்மார்க்கமாய், துன்மார்க்கம்னா பாவத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஹல்லேலூயா. அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வைத்த வாயை கட்டி சொத்துலாம் சேர்த்து வச்சிருந்திருப்பார் 2 பிள்ளைகளுக்காக. அதுல இளையகுமார் என்ன பண்ணிட்டான்? எல்லாவற்றையும் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு அப்பாவை விட்டு, அப்பா வீட்டை விட்டுட்டு தூரமா எங்கேயோ போயிட்டான். வேற ஒரு ஊருக்கு போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணிட்டான்? தன் மனப்போக்கில் இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாவற்றையும், வேதம் போட்டிருக்கு, எல்லாவற்றையும் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். யோசிச்சு பாருங்க. தகப்பன் சேர்த்து வச்ச ஆசீர்வாதத்தை ஒரு பிள்ளை கொண்டு போய் இஷ்டத்துக்கு அழிச்சு கெடுத்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளே கெடுத்துடுறோம். எதனால கெடுக்கிறோம்? பாவத்தால, கோவத்தால, சாபத்தால. இதை கேட்டுக்கொண்டு என் பிரியமான தெய்வச்சனமே, நமக்கென்று அப்பா வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னைக்குமே நமக்கு இருக்குதுங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம சில சமயங்களில்
ஆண்டவரை விட்டு தூர போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தூர போற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா நான் சொல்லட்டுமா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அப்பா கூட இணைஞ்சு இருந்தா மட்டும்தான். நான் உலகத்து அப்பாவை சொல்லல, ஏசப்பாவை சொல்றேன். ஹல்லேலூயா. அப்பாவோடு கூட உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்றது முக்கியங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஐக்கியம் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இருக்காது. அங்க ஐக்கியம் தேவைப்படுதுல, அதே போல தாங்க ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதியில வந்தது தான் அந்த உறவு. 20 வயசுலயோ இல்லை 22 வயசுல 25 வயசுலயோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். பாதியில வந்த உறவு தான் அது. ஆனா ஆதியில கொண்ட அன்பு ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைச்சிட்டாரு. அப்ப அவரோடு கூட அந்த ஐக்கியம் எப்படி இருக்குன்றது யோசிக்கணும். அப்ப இவன் பாருங்க, தகப்பனுக்கு பிரியம் இல்லாம தூர சென்று தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டு, வாசிங்க, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அது வரைக்கும் அந்த தேசத்துல என்ன வரல? பஞ்சம் வரல. இவன் போய் காலடி எடுத்து வச்சான், அங்க என்ன வந்துருச்சு? அப்படியே இன்னொரு காரியத்தை வேதத்தை யோசிச்சு பாருங்க. கப்பல் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, நல்ல காத்து தான், நல்ல கிளைமேட் தான், நல்லா தான் கப்பல் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒருத்தன் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணா. யாரு? யோனா. ஆண்டவர் சொன்னாரு, யோனா நீ எங்க போனோம்? நினிவேக்கு போனோம். ஆனா யோனா என்ன பண்ணாரு? இல்ல நான் தர்ஷீஷுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனாரு. நல்லா போயிட்டு இருந்த படகுல பிரச்சனை வரதுக்கு காரணம் யார் தெரியுமா? யோனா. ஏன்னா சீட்டு போட்டு குலுக்கி போட்டுறாங்க எல்லா பேரையும். கப்பல்ல இருக்கிற 365 பேரையோட பேரை சீட்ல எழுதி போடுறாங்க. அதுல ஒரே ஒரு சீட் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா யோனாவோட பேர் மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவர் தான் கர்த்தருக்கு பிரியம் இல்ல போறாரு. அப்ப ஒரு யோனாவின் நிமித்தம் முழு கடல்ல கொந்தளிப்பு. அப்ப இங்க பாருங்க, ஒரு இளைய குமாரன் நிமித்தம் முழு தேசத்துக்கும் பஞ்சம். நீங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அவரை விட்டு தூர போனீங்கன்னா போற இடத்துல பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும். இன்னைக்கு நல்லா இருக்கும், அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு, இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுப்பாய் என்று சொன்னா அது ஆசீர்வாதம் இருக்காது, அது சாபமா முடியும். நான் கண்ணால பார்த்த ஒரு சாட்சி. எங்களுடைய வீட்டு பகுதியில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன், நல்ல கிறிஸ்துவ பொண்ணு, நல்ல சபைக்கு போற ஒரு பொண்ணு. ஒரு முஸ்லிம் மகனை விரும்பி எவ்வளவோ எதிர்ப்பு மத்தியில கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஒன்னும் இல்ல, கணவன் மனைவி குழந்தை காய்கறி வாங்கறதுக்காக ரோட்ல ஓரமா வண்டியை நிறுத்திட்டு நின்று இருக்கிறாங்க. ஒரு லாரி வந்து அப்படியே ஏறி இறங்கி மறிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொன்னா சாபமா தான் முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வீங்கன்னு சொன்னா அது சாபமா தான் முடியும், ஆசீர்வாதம் வராது. நீ என்னதான் தலை கீழே நின்னா கூட ஆசீர்வாதம் வராது. இப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிப்பீங்கன்னு சொன்னா, இந்த இளைய குமாரன் போன இடத்துல பஞ்சம். அது வரைக்கும் அந்த தேசத்துல பஞ்சம் கிடையாதுங்க. என்ன வேதம் போடல மறுபடியும் பஞ்சம் உண்டாயிற்றுன்னு போடல. அவன் போனா இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணா அந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு உலகத்தான் தவறு செய்யறானா, இயேசுவை அறியாதவன் தவறு செய்யறானா, அது வேற கணக்கு.
ஆனா ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவனாகிய நம்ம தவறு செய்யறோம்னா இது ஆண்டவருடைய கணக்கு. ஏன் தெரியுமா? அவர் ஜீவ புஸ்தகத்தை எழுதிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யற நன்மை தீமையெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம்? கணக்கு கொடுத்தே ஆகணும். அவனுக்கெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் இயேசுவை அறியல, அவனுக்கு இயேசுவை பத்தி தெரியல, அதனால அவன் பாவம் செய்யறான். நம்ம இயேசுவை பத்தி தெரிஞ்சு இயேசுவின் அன்பை புரிஞ்சு இயேசு நல்லா பாட்டு பாடுறது, கை தட்டுறது, அபிஷேகம் நிரம்புறது, சபையில வந்து மெசேஜ் கேட்கறது எல்லாம் ஓகே. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்றோமா? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ போறோமா? இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சாபத்துல மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா இந்த சத்தியம் தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த சத்தியம் தான். உங்களுக்கு சுக பலன் வேணுமா? இந்த சத்தியம் தான். இந்த சத்தியத்தாங்க எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப அவர் இல்லைன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ அவன் தூர சென்ற உடனே என்ன நடக்குதுன்னா அங்க ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. வாசிங்க. அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி, அப்பா வீட்டில் ராஜரீகமா வாழ்ந்த ஒருத்தன், கவனிங்க, அப்பா வீட்டில் எல்லா வசதிகளோடு வாழ்ந்த ஒருத்தன். அப்பாவுக்கு 2 புள்ள தான். அவங்க அப்பா ஒரு செல்வ சீமானா இருந்திருப்பாரு. அதனாலதான் அவ்வளவு சொத்தியம் எடுத்துட்டு போறான். அப்ப பாருங்க, அப்பா வீட்டில் ஒரு டம்ளர் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான், சாப்பிட்ட தட்டு கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் செய்ய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. ஒரு செல்வ சீமானா வாழ்ந்த ஒருத்தன் கடைசியில் என்ன தெரியுமா மேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு? பண்ணி மேய்க்கிற மாதிரி அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொன்னா இருக்கிறதுலயே மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா நம்ம மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்புறம் எப்படிங்க ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் கிடைச்சிரும்? உபவாசம் போட்டு ஆசீர்வாதம் கிடைச்சிரும்? நீ கர்த்தருக்கு பிரியமா முதல்ல வாழ்றியான்னு யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு, அந்த வாலிப வயசுல எடுக்கிற முடிவு. தனக்கு பிடிச்சதை தான் தேர்ந்தெடுக்கிறோம், தனக்கு இஷ்டமானதான் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தவன் தான் நானும், என் இஷ்டம் போல மனம் போன போக்கல. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் இல்லை. உங்க வாழ்க்கையில அவமானத்தின் உச்சிக்கு நீங்க போவீங்க ஒரு நாள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தா. ஏன்னா கர்த்தர் கைவிட்டுடுவாரு, அவ்வளவுதான். அவர் மட்டும் என்னங்க, என்னதான் நம்ம பண்ணாலும் அவர் சேர்த்துப்பார் தான். அவர் அன்பின் தேவன் தான். அதே நேரத்தில் அவர் கட்டளையும் கீழ்ப்படினோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படினோம். அது நீங்க கீழ்ப்படியாம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கண்ணா, அதெல்லாம் உலகத்தானுக்கு. அவன் தப்பு எல்லாரும் செஞ்சு கடைசி நிமிஷத்தை மன்னிப்பிட்டு அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும், நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தெரியுமா? நமக்கு ஆல்ரெடி தப்புன்னு தெரியும், ஆல்ரெடி பாவம்னு தெரியும், ஆல்ரெடி நம்ம செய்யற காரியங்கள் நல்லதா கெட்டதா நமக்கு தெரியும். தெரிஞ்சே செஞ்சா அதுக்கு தண்டனை அதிகமா இருக்கும். அப்ப இவனுக்கு நல்லா தெரியும், நான் தகப்பனை விட்டு தூர போறது தப்புன்னு தெரியும். ஆனா இருந்தோம் என்ன பண்ணிட்டான்? தகப்பன் பேச்சை கேட்காம எல்லா சொத்தையும் வாங்கிக்கிட்டு தூரமா போயிட்டான். அப்பா அம்மா யாருமே பார்க்காத அளவுக்கு தூர வீட்டை விட்டு போயிட்டான். எதுக்காக? தான் இஷ்டம் போல வாழ, இஷ்டம் போல நான் வாழ தூர போறேன், என் அப்பா அம்மா விட்டுட்டு நான் ஓடி போயிடுறேன். கடைசியில எங்க போய் முடிஞ்சதுன்னா பண்ணி மேய்க்கிற நிலைமையில முடிஞ்சது. ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை
நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு, யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைன்னு. அப்பா வீட்டில் ராஜரீகமா வாழ்ந்தான், டெய்லி கறி தான், மீன் தான், முட்டை தான் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்த ஒருத்தன் தகப்பனை விட்டு தூர போயிட்டான். பாவத்திலையும் சிற்றின்பத்திலையும் மோகத்திலையும் ஆசையிலையும் உல்லாசத்திலையும் எல்லாவற்றையும் அழித்து போனதுக்கு அப்புறமா பசிக்குது. ஆஃப்டர் ஆல் பண்ணி தின்ற தவிடு கூட அவனுக்கு என்ன ஆகலையா, கிடைக்கல. அட்லீஸ்ட் அந்த பண்ணி தின்ற தவிடு எடுத்து தின்னானாச்சு போட்டிருக்கா பாருங்க, இல்ல. அவன் பன்றிகள் தின்கிற தவிடினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்த. அப்பனா என்னத்துனா, அந்த பண்ணி தின்ற தவிடாச்சு எனக்கு கிடைக்காதான்ற அளவுக்கு அவனுக்கு பசி வந்துருச்சு. சாப்பாடு இல்லை, எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி. பண்ணி தின்ற தவிடு கூட அவனுக்கு கொடுக்கல. எப்படி வாழ்ந்தவன்? ராஜரீகமா வாழ்ந்தவன், அப்பா வீட்டில் அரண்மனையில வாழ்ந்தவன். இன்னைக்கு அவன் நிலைமை எங்க தெரியுமா? பண்ணி குடிசையில பண்ணி தின்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. சத்தம் குறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில வாழ்வோம்னு சொன்னா, இருக்கிறதுலே கேவலமான நிலைமைக்கு இந்த இளையகுமாரன் தள்ளப்பட்டுட்டான். இந்த இளையகுமாரனோ இல்ல அவனுடைய சகோதரனை குறித்து இங்க பெருசா எதுவும் போடப்படல. ஒரு தகப்பன், 2 குமாரர்கள், அவங்களுடைய பேர் கூட இங்க போடல. ஆனா பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை இழந்து ஒன்றுமில்லாத நிலவரத்துக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க, ஆண்டவரை விட்டு தூர செல்ற அனுபவம் இருக்கும்னு சொன்னா, ஐயோ எனக்கு உலகம் தான் முக்கியம், எனக்கு ஆசைகள் தான் முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம், தேவை, பணங்க வாழ்க்கைக்கு தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. பணம் நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. ஆனா அதுவே நமக்கு முழுசா மாறிடக்கூடாது. குடும்பம் தேவைதான், ஆனா குடும்பத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், எனக்கு என்னோட பிள்ளைங்க தான் முக்கியம். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக தான் எல்லாத்து மேலேயும் அன்பு வைக்கணும். என் மனைவிக்கு அடிக்கடி சொல்லுவான் அதுதான், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக தான் உனக்கு நான். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என் வாழ்க்கையே நீங்க தான் வாங்க, எனக்கு என் உயிரே நீங்க தான் வாங்க. கல்யாண நாட்கள் இருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவேன், ஆண்டவருக்கு அடுத்தபடி தான் உனக்கு நானுன்னு சொல்லுவேன். நீங்க கூட அப்படிதான் இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அடுத்தபடியாக தான் வைக்கணும். நீங்க ஆண்டவரை காட்டிலும் யாருன்னா நேசிட்டீங்கன்னு சொன்னா அது கர்த்தர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, எல்லாம் பாடலாமா? அழகான கண்கள், அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் எல்லாம் சேர்ந்து எஸ் ஃபாதர் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. முடிஞ்சு போன நம்ம வாழ்க்கை கூட இன்னைக்கு துவக்கத்தை கொடுத்து ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவர் நம்ம மேல வச்ச அன்புங்க. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல வச்ச அன்புனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை. அப்ப பாருங்க, இந்த இளையகுமாரன் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தூர போயிட்டான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். பன்னிக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம பசி பட்டினி. ஆனா வாழ்க்கையில நடக்குது பாருங்க, வாசிக்க தொடர்ந்து. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்ப அது வரைக்கும் புத்தி இல்லாம இருந்தானா? அது வரைக்கும் அவன் சுயநினைவு இல்லாம இருந்தானா? இன்னைக்கு இந்த உலகத்து மேல இருக்கிற ஆசை நம்மள அப்படியே மயக்கிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா,
நல்ல புத்தி இருக்கிற நம்ம கூட எப்படி ஆயிடும்னா கெட்ட புத்தி வந்துடுது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அப்பா பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நல்லா வளர்ந்த ஒரு பையன்தான். ஆனா கொஞ்சம் வாழ்க்கையில வளர்ந்த உடனேயும், கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் பணத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச உடனேயும் அவன் என்ன பண்றான்? பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போறான். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை மறந்துடுறோம். கொஞ்சம் சந்தோஷம் குடும்பத்துல வந்துருச்சுன்னா குடும்ப ஜெபத்தை விட்டுடுறோம். கொஞ்சம் குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா ஆண்டவரை மறந்துடுறோம். இப்பேற்பட்ட வாழ்க்கை வேண்டாம். எப்பொழுதும் ஒரே மாதிரியான வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படி வாழ்றத கிறிஸ்தவ, நேரத்துக்கு ஏத்த போல காலத்துக்கு ஏத்த போல வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. அப்ப அவன் புத்தி தெளிந்தவுடன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். அவன் யோசிக்கிறான். அப்பதான் என் அப்பா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு இருக்கு. என் அப்பா வீட்டில் எந்த குறையுமே கிடையாது. இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரங்களுக்கும் நாங்க 3 வேளையும் சாப்பாடு போடுவோமே. ஆனா இங்க எனக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையேன்னு அவன் அப்பதான் உணர ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அப்பதான் அவன் உணர்றான். அது வரைக்கும் அவன் உணரவே இல்லை. அது வரைக்கும் அவன் புத்தி என்ன ஆயிடுச்சு? மங்கி போயிடுச்சு. உலகத்து மேல ஆசை, பணத்து மேல ஆசை, மோகத்து மேல ஆசை. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கணும். நமக்கு நிறைய ஆசை காட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கலர் கலரா ஆசை காட்டுவாங்க, கலர் கலரா வார்த்தைங்க பேசுவாங்க, அப்படியே அன்பா தேன் வழிய வழிய பேசுவாங்க. ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை போச்சு. ஏமாந்துட்டீங்கன்னா வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு அன்பா பேசுவாங்க, அதே அன்பு கடைசி வரைக்கும் இருக்குமா? இருக்காது. பிரியமான தேவச்சனமே, உலகத்தின் அன்புக்காக என்னைக்குமே உங்களுடைய செவிகளை சாய்க்காதீங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு, அப்பா நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அவரு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய பாதையை அவர் காட்டுவாரு. நீ எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும், என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கணும், அடுத்தது என்ன தேர்ந்தெடுக்கணும், எந்த காலேஜில் சேரணும், எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பாரு. நம்ம சொந்த புத்தியில முடிவு பண்ற காரியம் உருப்படவே உருப்படாதுங்க. அதுக்கு ஒரே சாட்சி நான் தான். சொந்தமா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது ஃபெயிலியர். ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சக்சஸ். ஹல்லேலூயா. இங்க அவன் யோசிக்கிறான், என் அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்கே, ஆனா நான் இங்க பசினால சாகிறனே என்று சொல்லி அவன் எண்ணி, வாசிங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு என்ன பண்றான்? அவன் எழுந்து அவங்க அப்பா கிட்ட போகணுன்றது அவன் போக போறான். ஆனா இங்க நல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அவன் என்ன பண்றான்? எழுந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான். பாவத்தை விட்டு எழும்பணும், சாபத்தை விட்டு எழும்பணும், இந்த உலகத்தின் ஆசைகளை விட்டு எழும்பணும். நீ எழும்பினாதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அது வரைக்கும் பிசாசு என்ன பண்ணுவான்? அப்படியே நம்மளை கட்டி போட்டு வச்சிருப்பான். சில காரியங்கள்ல நம்மளை அப்படியே கட்டி போட்டிருப்பான். ஐயோ, நான் விடணும்னு நினைக்கிறேன் பிரதர், என்னால விட முடியல. இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல. ஏன் தெரியுமா? கட்டப்பட்ட நிலைமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய கைகள், கால்கள், உங்களுடைய நாவுகள், கண்கள், செவிகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா எப்படிங்க ஆண்டவரை போய் பார்க்க முடியும்? எப்படிங்க ஆண்டவரை போயிட்டு பரலோகத்தை போய் நம்ம பார்க்க முடியும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு சொல்லுங்க எல்லாரும், என்ன பண்ணணும்? எழும்பணும்.
எழுந்தாதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. நல்லா யோசிச்சு பாருங்க, நியாயப்படி நல்ல ஒரு அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னா, அப்பா கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இஷ்டம் போல பாவம் செஞ்சு எல்லாத்தையும் அழிச்சு பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்காம பசியில பஞ்ச பரதேசி மாதிரி வந்து நின்ன புள்ளைய பார்த்து நியாயப்படி ஒரு அப்பாவுக்கு கோவம் தான் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணிருப்பாங்க மற்ற அப்பா வந்து, ஏய் எறாத முதல்ல அவனை துரத்துறா, அவனை எதுக்கு அவன் இங்க வந்தான்? என் பேரை கெடுக்கிறதுக்கு வந்தானா? என்னை அவமானப்படுத்துறதுக்கு வந்தானா? என்னை அசிங்கப்படுத்த வந்தானா? அதான் அவன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போட்டேன், அப்ப எதுக்கு அவன் வரான்? துரத்து. ஆனா இங்க என்ன பண்றாரு அப்பா? தூரத்தில் அவன் வருவதை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. இந்த அப்பா எந்த அப்பான்னு சொன்னா உலகத்து அப்பா கிடையவே கிடையாது. இது நம்ம பரலோகத்தின் அப்பா. ஹல்லேலூயா. உலகத்தின் அப்பாவா இருந்தா கூட எந்த ஒரு அப்பா வந்தாலும் தனக்கு பிரியம் இல்லாம தான் பிள்ளை வாழ்ந்து, நான் கூட சொல்றேன், நான் ஒரு தகப்பன் தான், என் பிள்ளை இருக்கிறான், ஒருவேளை என் பிள்ளை எனக்கு பிரியம் இல்லாம செஞ்சா கண்டிப்பா நான் கோவப்படுவேன். இதே நான் செஞ்சிருந்தா என் அப்பா கோவப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் காமன். உலகத்துல எந்த அப்பா வந்தாலும் கோவம் படுவோம். கரெக்டா? ஆனா பரலோகத்தின் அப்பா தூரத்தில் வருவதை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. இந்த அன்பை விட வேற என்னங்க பெருசு? ஹல்லேலூயா. இந்த அன்பை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு கிடையாது. அப்பாவை விட்டு தூரம் சென்றுட்டான், பாவம் செஞ்சுட்டான், அக்கிரமம் செஞ்சுட்டான், சொத்து எல்லாவற்றையும் அழிச்சு போட்டான். ஆனாலும் தகப்பனை தேடி வரும் பொழுது அவன் தூரத்தில் வருவதை கண்டு மனதுருகி. மனதுருகிறது மட்டும் ஐயோ என் புள்ள வருதே அப்படின்னு மட்டும் நினைக்கல. மனதுருகினா கண்டிப்பா ஒரு சொட்டு கண்ணீராச்சு விட்டுருப்பார். ஐயோ என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன், அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவான், அவன் எப்படி இருப்பான், ஆள் வாட்ட சட்டமா நல்ல புஷ்டியா எப்படி இருப்பான், இன்னைக்கு என் பிள்ளை இப்படி வரானே சொல்லி மனதுருகி ஓடி அப்பா கிட்ட புள்ள ஓடி போல. புள்ள தூரத்துல நிக்கிறான், தயங்கி தயங்கி நிக்கிறான். என் அப்பா என்னை அடிப்பாரா, இல்லை எனக்கு கடுமையான வார்த்தைகளை பேசுவாரா, என்னை திட்டுவாரான்னு நினைச்சிட்டு வந்த அப்பா பிள்ளைக்கு அப்பா தூரத்துல பார்த்துட்டு மனதுருகி பிள்ளையின் இடத்துல அப்பா ஓடி போறாருங்க. ஹல்லேலூயா. ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை, இவன் யாருங்க? இவன் ஒரு பாவி. ஹல்லேலூயா. அநியாயக்காரன், ஒரு மோசக்காரன். அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு போயிட்டு இஷ்டம் போல வாழ்ந்து அழிச்சு போட்ட ஒருத்தனை திரும்ப வந்த உடனே அப்பா என்ன பண்றாராம்? அவனை பார்த்து மனதுருகி ஓடி கட்டி அணைத்து முத்தமிடுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட நிறைய சூழ்நிலையில ஏசப்பாவை விட்டு தூர போயிருப்போம்னு சொன்னா ஆண்டவர் இந்த வேலையில உங்களோட கூட பேசுகிறார், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க தொடர்ந்து. குமாரன் தகப்பனை நோக்கி சொல்றா பாருங்க, அப்பா பரத்துக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் உங்களுடைய பார்வைக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். இனிமேல் நல்ல கவனிங்க, இனிமேல் உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அவனே சொல்ற, அப்பா அவங்க அப்பா கூட ஒரு தெரியாது, அவன் தூரம் போயிட்டானே, பணத்தை எப்படி செலவழிச்சான், என்ன பண்ணான், பாவம் செஞ்சான், அவங்க அப்பாக்கே தெரியாது. ஆனா அவனே சொல்றான், அப்பா பரலோகத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டேன்? பாவம் பண்ணிட்டேன். நான் இனி உங்க புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு தகுதி இல்லைப்பான்னு சொல்றான் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர் என்றால் தன்னுடைய வேலை செய்கிற பணிவிடைக்காரனை, தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, அவன் போட்டிருக்க ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ்ஸா இருந்தா அவனுக்கு ஒரு உயர்ந்த காஸ்ட்லியான ஒரு துணியை கொண்டு வந்து அவனுக்கு போட்டு அவனுக்கு உடுத்தி அவன் கைகளுக்கு மோதிரத்தை போட்டு
கால்களுக்கு பாதரட்சி, காலுக்கு செருப்புலாம் போட்டு விட்டு, அப்ப என்ன அர்த்தம்? அவன் செருப்பு கூட இல்லாம வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் ராஜரீகமாக வாழ்ந்தவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். அப்பா கையில் மோந்திரம் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, காலில் போட்டுக்க செருப்பு கூட இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூர போனால் நம்ம நிலைமையும் இப்படி தான் மாறும், கைவிடப்பட்ட நிலைமை. அதனால் என்றைக்குமே ஆண்டவரை விட்டு மட்டும் தூர போயிடாதீங்க. ஆண்டவரை விட்டு தூர போவோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே கிடையாது. வாசிங்க தொடர்ந்து. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான். என்ன போட்டிருக்க? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும். அப்ப என்ன அர்த்தம்னா, அவன் பாவத்துக்கு போய் அவன் என்ன பண்ணிட்டான்? மரிச்சிட்டான். ஏன் தெரியுமாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எதுக்கு தெரியுமா? தண்ணியில போய் மறுபடியும் கொண்டு வராங்க. அது காரணம் என்னன்னா, பாவத்துக்கு மரிச்சு பரலோகத்துக்கு உயிர்ப்பிக்கதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த தண்ணிக்குள்ள போற அந்த ஒரு செகண்டுமாக நம்ம மூச்சை பிடிப்போம். கரெக்டா? மூச்சு அப்படி திறந்துட்டீங்கன்னா தண்ணி உள்ளார போயிடும், ஏறிடும் தண்ணி. அப்படின்னா இப்போ நம்ம மூக்கை மூடிட்டு அப்படி தண்ணியில் அப்படி முங்கி அப்படி எடுப்பாங்க. அப்போ என்னன்னா ஒரு செகண்ட் அப்படி செத்து தான் வெளில வரும். ஹல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு மரிச்சு பரலோகத்துக்கு உயிர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இதான் ஞானஸ்தான அனுபவம். இந்த இடத்துல பாருங்க, இவன் உலக பிரகாரமாக தகப்பனை விட்டு தூர போய் பாவம் செய்தபடி அவங்க அப்பா சொல்றாரு, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. 99 ஆடு இருக்குது, பெருசு இல்லைங்க. ஒரே ஒரு ஆடு காணா போன கூட அதை தேடி வரவதன் ஆண்டவர். ஏதோ நம்ம யோசிச்சு பாருங்க, 99 இருக்குது, ஒன்று தானே போனா போட்டு நம்ம நினைக்கலாம் ஒரு வேலை. ஆனால் என் ஆண்டவர் அந்த ஒன்று மேலே கூட கரிசனையாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ காணாமற் போன ஆடு, ஆண்டவரை விட்டு தூர போன வாழ்க்கை அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னால், என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை விட்டு தூர சென்ற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா.